கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் தமிழ் ஆஸ்ட்ரோ ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோமுங்க. நட்சத்திரங்கள்லயே முதல் நட்சத்திரமான அஸ்வினி, அதுலயும் குறிப்பா அதோட முதல் பாதத்தை பத்தி ஒண்ணு விடாம அக்கு வேறா அலச போறோம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமுங்க. வேத ஜோதிடத்துல இருக்கிற 27 நட்சத்திரத்துல இதுதாங்க ஆரம்ப புள்ளி. தேவ வைத்தியர்களோட நட்சத்திரம்னு இத சொல்லுவாங்க. மேஷ ராசியில 0 டிகிரியில ஆரம்பிச்சு 13 டிகிரி 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்குதுங்க. ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கத்தை இது குறிக்குது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள். இவங்க தேவர்களுக்கே வைத்தியம் பார்த்தவங்க, புது உயிர் கொடுக்கிற சக்தி படைச்சவங்க, இளமையையும் வேகத்தையும் கொடுக்கிறவங்கன்னு புராணங்கள்ல சொல்லி இருக்கு. குதிரை தலைதான் இந்த நட்சத்திரத்தோட சின்னம். அதனால வேகம், சக்தி, பயணம் இதெல்லாமே இவங்களோட கூட பிறந்த குணம்னு வச்சுக்கோங்களேன். நாம இப்ப பார்க்க போறது அஸ்வினி முதல் பாதத்தை பத்தி. அதாவது மேஷ ராசியில 0 டிகிரியில இருந்து 3 டிகிரி 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற பகுதி. இங்கதாங்க சமய இன்ட்ரெஸ்டிங் விஷயமே இருக்கு. இந்த முதல் பாதத்தை ஆட்டி படைக்கிற கிரகங்கள் 3. நட்சத்திர அதிபதி ஞானகாரகன் கேது, ராசி அதிபதி செவ்வாய், அப்புறம் நவாம்ச அதிபதியும் செவ்வாயேதான். அப்ப பாத்துக்கோங்க, கேதுவோட ஆன்மீக ஈடுபாடும் பற்றற்ற தன்மையும், செவ்வாயோட அடங்காத தைரியம், வேகம், கோபம் இது ரெண்டும் சேரும்போது இந்த பாதத்துல பிறந்தவங்களோட குணமே ஒரு மாதிரி சக்தி வாய்ந்ததாவும் அதே சமயம் முரண்பட்டதாவும் இருக்குமுங்க. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு தோஷம் இருக்குதுங்க. அதுதான் கண்டாந்த தோஷம். அஸ்வினி முதல் பாதம்ங்கிறது மீன ராசிக்கும் தண்ணீர் தத்துவம், மேஷ ராசிக்கும் நெருப்பு தத்துவம் நடுவுல வர்ற ஒரு கர்ம சந்திப்பு புள்ளிங்க. கண்டம்னா முடிச்சு, அண்டம்னா முடிவு. ஒரு சுழற்சி முடிஞ்சு இன்னொன்னு ஆரம்பிக்கிற அந்த நிலையற்ற இனத்துல பிறக்கிறதால இவங்க வாழ்க்கையில திடீர்னு மாற்றங்கள் வரும், எதிர்பார்க்காத சவால்கள் வரும், ஆழமான ஆன்மீக தேடலும் இருக்குமுங்க. இவங்கள நாம காயப்பட்ட வைத்தியர், wounded ஹீலர் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே குணப்படுத்துற சக்தி இருந்தாலும் இந்த முதல் பாதத்துல பிறந்தவங்க சின்ன வயசுல சில உடல்நல பிரச்சனைகளையும் ஒரு குறிப்பிட்ட முற்பிறவி கர்மாவையும் சுமந்துட்டு வர்றாங்க. அவங்க படுற கஷ்டங்களும் அவங்க செய்யற பரிகாரங்களும் அவங்களோட ஆன்மீக பயணமும் தான் பிற்காலத்துல மத்தவங்களோட துன்பத்தை தீர்க்கிற சிறந்த டாக்டராவோ ஆலோசகராவோ வழிகாட்டியாவோ மாத்துதுங்க. அவங்களோட காயமே மத்தவங்களுக்கு மருந்தா மாறுது. சரி, இப்போ இவங்களோட இயல்பான குணம், வாழ்க்கை முறைய பத்தி விரிவாக பார்க்கலாமுங்க. கேதுவும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு கலவையான குணம் இவங்க கிட்ட இருக்கும். உடல் வாகுன்னு பார்த்தா பொதுவா குள்ளமாவோ அல்லது நடுத்தர உயரத்திலேயோ இருப்பாங்க. அழகான முகம், நல்ல பிரகாசமான பெரிய கண்கள், அகலமான நெத்தின்னு பார்க்கிறதுக்கு ஒரு கவர்ச்சியான தோற்றம் இருக்கும். சில சமயம் பேச்சுல ஒரு மழலைத்தனம் தெரியும். முதுகுல சுழி அல்லது மச்சம் இருக்கலாம்னு பழைய ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. நல்ல குணங்கள்னு பார்த்தா மனசுலையும் தெம்பிருக்கும், உடம்புலையும் தெம்பிருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. எல்லாத்துலயும் நாம தான் முதல்ல வரணும்னு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளத உள்ளபடி பேசுவாங்க. நேர்மைசாலிகள். எங்கயாவது தப்பு நடந்தா தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க. சொந்தமா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். புத்திசாலித்தனம், எதையும் வேகமா புரிஞ்சுக்கிற திறமை இவங்களுக்கு பெரிய பலம். தர்ம சிந்தனையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற இரக்க குணமும் இயற்கையாவே இருக்கும். தங்களை நேசிக்கிறவங்களுக்கு எப்பவும் நன்றியோட இருப்பாங்க. அவங்களுக்காக எதையும் செய்வாங்க. அதே சமயம் சில சவாலான குணங்களும் இருக்குமுங்க. செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால முன்கோபமும் பிடிவாதமும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். சில நேரம் முரட்டுத்தனமா நடந்துக்குவாங்க, வலிச்சண்டைக்கு கூட போவாங்க. சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசரத்துல சில சமயம் குறுக்கு வழிகளை பத்தியும் யோசிப்பாங்க. ஆடம்பரமா செலவு செய்யறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, கெட்ட நண்பர்களோட சகவாசம் இதெல்லாம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னா கேதுவோட தர்ம சிந்தனை அவங்கள நேர்மையா இருக்க வைக்குது, உண்மையை பேச வைக்குது. ஆனா அதே நேரம் செவ்வாயோட வேகம், ஜெயிக்கணுங்கிற வெறி அவங்கள குறுக்கு வழிய பத்தி யோசிக்க வைக்குது.
இந்த ரெண்டு சக்தியையும் சமநிலைப்படுத்தி செவ்வாயோட வேகத்தை கேதுவோட ஞானத்தால கட்டுப்படுத்துறது தாங்க இவங்க வாழ்க்கையோட பெரிய சவால். அதுலயே வெற்றியும் இருக்கு. அடுத்து குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இவங்களுக்கு அப்பா மேல பாசம் இருந்தாலும் அவரோட அன்பும் ஆதரவும் முழுசா கிடைக்காம போகலாம். இல்லனா அப்பாவோட கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா அம்மா மேல உசுரையே வச்சிருப்பாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க. தாய்வழி சொந்தக்காரங்க, குறிப்பா தாய்மாமன் மூலமா தேவையான நேரத்துல உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. நட்பு வட்டாரம் பெரியதா இருக்கும். ஆனா ரொம்ப நெருக்கமா பழகிறது சிலர்கிட்ட மட்டும்தான். நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நண்பர்களுக்காக எதை வேணும்னாலும் தியாகம் செய்ய துணிவாங்க. இவங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். சமூகத்துல ஒரு செல்வாக்கோட இருப்பாங்க. மொழிகளை கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்கும். அதுல நல்லா தேர்வாயிருவாங்க. அப்பாவோட உறவுல இருக்கிற இந்த சிக்கல் ஒருவேளை அவங்களோட முற்பிறவி கர்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதனால அவங்க உணர்ச்சி ரீதியான ஆதரவுக்கு தாய் வழி உறவுகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் உருவாகுதுங்க. கல்வி, வேலை விஷயத்துல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாப்போம். இவங்களுக்கு நல்ல உயர்கல்வி படிக்கிற யோகம் இருக்கு. படிப்புல ஆர்வம் இருந்தாலும் அதை விட விளையாட்டுல தான் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. கணக்கு, இலக்கியம், சாஸ்திரம், தத்துவம் இதுல எல்லாம் இயற்கையாவே திறமை இருக்கும். பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று ஒரு சகலகலா வல்லவன் மாதிரி வர்றதுக்கான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. செவ்வாயோட ஆதிக்கம் காரணமா போலீஸ், ராணுவம், தீயணைப்புத்துறை மாதிரி சீருடை பணிகள் இவங்களுக்கு ஆக பொருத்தமா இருக்கும். அஸ்வினி குமாரர்களோட ஆசிர்வாதத்தால மருத்துவம், நர்சிங், மருந்து கடை மாதிரி குணப்படுத்துற துறைகள்லயும் பிரகாசிப்பாங்க. இது மட்டும் இல்லாம நிர்வாக திறமை தேவைப்படுற பதவிகள், பேங்க் வேலை, பத்திரப்பதிவு, வானியல், அப்புறம் கார், டாக்ஸி மாதிரி போக்குவரத்து சம்பந்தமான சொந்த தொழிலும் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில்ல கடின உழைப்பும் சிறந்த நிர்வாக திறமையும் இவங்கள ஒரு சாதாரண இடத்திலிருந்து பெரிய பதவிக்கு கொண்டு போகும். ஆனா வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால சில சமயம் மேலதிகாரிகளோட சண்டை வர வாய்ப்பு இருக்கு. பொதுவா 35 வயசுக்கு மேல இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும். 45 வயசுக்கு மேல சிலர் சொந்தமா தொழில் செஞ்சு ஜெயிப்பாங்க. இப்போ திருமண வாழ்க்கை. இவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் தாமதமா, அதாவது 26 to 30 வயசுக்குள்ள நடக்கும். பெரும்பாலும் காதல் திருமணம் தான் நடக்கும்னு சில ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதே சமயம் காதல் உறவுகள் அவ்வளவா சரிப்பட்டு வராதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த முரண்பாடு எங்கிருந்து வருதுன்னா செவ்வாயோட தீவிரமான காதல் நாட்டத்துக்கும் கேதுவோட உலகப்பற்றிலிருந்து விலகி நிற்கிற தன்மைக்கும் நடக்கிற போராட்டம் தான். காதல் மலரும், ஆனா அதை கல்யாணமா மாத்தணும்னா இவங்க தன்னோட கோபத்தையும் பிடிவாதத்தையும் கட்டுப்படுத்தி உறவுல விட்டு கொடுத்து போக கத்துக்கணும். வர்ற வாழ்க்கை துணை இவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிற எளிமையான சுபாவம் உள்ளவரா இருப்பாங்க. அவங்க ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வரவும் வாய்ப்பு இருக்கு. இவங்க தன்னோட துணைய ரொம்ப அக்கறையா சூசுக்குவாங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். ஆனா ஜாதகத்துல புத்திர தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்ச பிறகுதான் குழந்தை பாக்கியம் முழுசா கிடைக்கும். அடுத்து சில முக்கியமான ஜோதிட நுட்பங்களை பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல அஸ்வினி முதல் பாதத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்தா என்ன பலன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. சூரியன் இருந்தா உடம்பு கொஞ்சம் பருக்கும், நல்லா வாதம் பண்ணுவீங்க, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கும், தீர்க்காயுள், செல்வம், சொந்த குழந்தைகள் மூலமா நன்மை கிடைக்கும். ஆனா பித்தம், இரத்தம் சம்பந்தமான நோய் வர வாய்ப்பு இருக்கு. சந்திரன் இருந்தா தாராள மனசோட இருப்பீங்க, சமூகத்துல நல்ல செல்வாக்கு இருக்கும், மத்தவங்க கூட பேசி பழகிறதால நன்மை உண்டாகும், அரசாங்கத்திலேயோ அல்லது தனியார் துறையிலேயோ பெரிய பதவி கிடைக்கும். இது கூடவே லக்னமும் இருந்து குரு பார்வை கிடைச்சா 83 வயசுக்கு மேல வாழ யோகம் இருக்கு. செவ்வாய் இருந்தா கொஞ்சம் குள்ளமான உடல்வாகு, தொழில் மற்றும் சமூகத்துல உயர்வான நிலை, நல்ல ஆரோக்கியம், மத்தவங்க உங்களை ஒரு முன்மாதிரியா பார்ப்பாங்க. கணக்கு இல்லைனா இன்ஜினியரிங்ல பெரிய பட்டம் வாங்குற வாய்ப்பு இருக்கு. புதன் இருந்தா கொஞ்சம் நாத்திக மனப்பான்மை, சமூகத்துல கீழ்நிலையில இருக்க வாய்ப்பு, மது, மாது மாதிரி தீய பழக்கங்கள்ல நாட்டம், திருட்டு குணம் வரலாம். ஆனா ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த புதனை குரு பார்த்தா பலன்கள் அப்படியே தலைகீழா மாறிடும். பெரிய படிப்பு, வேதாந்த ஞானம், மறைமுக சக்திகள்னு வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும். குரு இருந்தா பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க. உயர்கல்வி, மதம், கடவுள் நம்பிக்கை, வேதாந்தத்துல எல்லாம் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். பேச்சாலேயே மக்களை கவர்ந்துருவீங்க. 35 வயசுக்கு மேல பெரிய முன்னேற்றம், நண்பர்கள், சொந்தக்காரங்க மூலமா நிறைய நன்மை கிடைக்கும்.
சுக்கிரன் இருந்தா உடம்பு பருக்கும், எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. ஆனா ஆயுள் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை தீர்க்காயுள் இருந்தா சமூகத்துல பெரிய அந்தஸ்து கிடைக்கும். கடல் வாணிபம், கடல் சார்ந்த பொருட்கள் மூலமா லாபம், மரைன் இன்ஜினியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சனி இருந்தா இளமையில கொஞ்சம் வறுமை, கஷ்டம் இருக்கும். ஆனா பிற்காலத்துல சந்தோஷமும் செல்வமும் தேடி வரும். புத்தி கொஞ்சம் மந்தமா இருக்கும், எதையும் நிதானமா செய்வீங்க. சிலருக்கு திக்குவாய் ஏற்படலாம். ஆனா ஆயுள் அதிகம், வரலாற்று துறையில ஆர்வம் இருக்கும். பிற்காலத்துல சிறந்த எழுத்தாளராகிற யோகம் இருக்கு. ராகு இருந்தா புத்திசாலியா, உடல் பலத்தோட இருப்பீங்க. அப்பா மேல அதிக பாசம் இருக்கும். மேலதிகாரில கிட்ட இருந்தும் மத்தவங்க கிட்டையும் சரியான நேரத்துல உதவி கிடைக்கும். முகத்துல நல்லா தெரியற மாதிரி மச்சம் இருக்கும். இதுல ஒரு எச்சரிக்கை, இந்த ராகுவ கெட்ட கிரகங்கள் பார்த்தா அடிக்கடி வண்டி விபத்து ஏற்படலாம். ஆனா உயிருக்கு ஆபத்து வராது. கேது இருந்தா நல்ல கல்வி அறிவு இருக்கும். படிப்படியா முன்னேறி நிலையான புகழை அடைவீங்க. பொறியியல் துறையில ஒரு வல்லுநராகும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து தாரா பலன், அதாவது நீங்க பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் போற அன்றைய நட்சத்திரம் எத்தனையாவது இடத்துல இருக்குங்கிறத வச்சு அந்த நாள் நல்ல நாளா கெட்ட நாளான்னு பார்க்கலாம். உங்க நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் வர்ற அன்னைக்கு மனக்குழப்பம், சோர்வு இருக்கும். முக்கிய முடிவு எடுக்காதீங்க. பரணி, பூரம், பூராடம் நாட்கள்ல செல்வம் பெருகும், புது முயற்சிகள் ஜெயிக்கும். இது சம்பத்து தாரை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நாட்கள்ல ஆபத்து, தடை வரலாம். பயணங்களை தவிர்த்திருங்க. இது விபத்து தாரை. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நாட்கள்ல நன்மை, பாதுகாப்பு, சுகம் கிடைக்கும். பயணத்துக்கு உகந்த நாள். இது க்ஷேமதாரை. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நாட்கள்ல எதிர்ப்பு, தோல்வி வரலாம். இது பிரத்யத்தாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் நாட்கள்ல எடுத்த காரியம் ஜெயிக்கும். இது சாதகதாரை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நாட்கள்ல மரண வலிக்கு சமமான கஷ்டம், நோய் வரலாம். இது வதைதாரை. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நாட்கள்ல நட்பு, உதவி கிடைக்கும். நல்ல காரியம் செய்யலாம். இது மைத்ரதாரை. ஆயுள்யம், கேட்டை, ரேவதி நாட்கள்ல பெரிய நட்பு, அதிக நன்மை, எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். இது அதிமைத்திரதாரை. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். கர்ம வினையும் அதுக்கான பரிகாரங்களும். பழைய ஜோதிட ஓலைச்சுவடிகள் படி அஸ்வினி முதல் பாதத்துல பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட கர்ம வினையோட தான் இந்த பிறவியை எடுத்திருக்காங்க. போன பிறவியில இவங்க மத்திய பிரதேசத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாங்களாம். அப்போ தன்னோட நண்பனோட செல்வம், நகை மேல ஆசைப்பட்டு அவனை கொன்னுட்டு அந்த சொத்தை களவாரிட்டாங்க. ஆனா சாகர நேரத்துல அந்த திருடின சொத்துல 1/6 பங்க தானம் பண்ணிருக்காங்க. செஞ்ச பாவத்துக்காக நரகத்திலையும் பல கீழான பிறவிகளிலும் பிறந்து கஷ்டப்பட்டு இப்போ மனுஷ பிறவி எடுத்திருக்காங்க. அந்த பாவத்தோட நேரடி விளைவுதாங்க இந்த பிறவியில வர்ற புத்திர தோஷம். அதாவது குழந்தை பாக்கியம் தள்ளி போறது, இல்லைனா அதுல தடை ஏற்படுறது. கர்மா ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். சொத்துக்காக கொலை செஞ்ச பாவத்துக்கு புத்திர தோஷம்ங்கிற விளைவு ஏற்படுது. இதுல இருந்து கர்மா ஒரு கணக்கு வாத்தியார் மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன கண்டாந்த தோஷம் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன். நீர் ராசியான மீனத்துக்கும் நெருப்பு ராசியான மேஷத்துக்கும் நடுவுல இருக்கிற பலவீனமான இடத்துல பிறக்கிறதால வாழ்க்கையில திடீர் ஏற்ற தாழ்வுகள், குடும்பத்துல சில சங்கடங்கள் வரலாம். இந்த தோஷத்தோட பாதிப்பை குறைக்க நல்ல ஜோதிடர் கிட்ட கேட்டு கண்டாந்த சாந்தி பரிகாரம் செய்யறது ரொம்ப முக்கியம். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்ம வினைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் பரிகார திருத்தலம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா போய் வழிபட வேண்டிய கோயில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில இருக்கிற அருள்மிகு பெரியநாயகி உடனுரை பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஸ்பெஷல் பரிகார ஸ்தலம். அஸ்வினி தேவர்களும் சித்தர்களும் இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியாம வந்து இங்க சாமியை கும்பிடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க இருக்கிற சாமி நம்ம பிறவி பிணிய மட்டும் இல்ல, நம்ம ஜாதகத்துல இருக்கிற கர்ம வினைவடையும் தீர்க்கிற மருந்தா அருள் பண்றாரு. ஒரு காலத்துல திலீப சக்கரவர்த்தி மான நினைச்சு ஒரு முனிவரை கொன்ன பாவம் தீரவும், ஜல்லிகைங்கிற அசுர பெண் தன்னோட புருஷனை உயிர்ப்பிக்கவும் வசிஷ்டர் சொன்னதை கேட்டு இங்க வந்து வழிபட்டாங்களாம். இறைவன் அவங்க வேண்டுதலுக்கு மனம் இறங்கி இறந்தவங்களை உயிர்ப்பிச்சு பிறவி மருந்தீஸ்வரரா காட்சி கொடுத்தாரு. இந்த கோயில்ல சாமி மேற்கு பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு சிறப்பு. ஆணவத்தை அழிக்கிற கஜசம்ஹாரமூர்த்தி சந்நிதியும் ஒரு மரகத லிங்கமும் இங்க இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அவங்க பிறந்த நட்சத்திர நாள்லயோ மாசமோ இங்க போய் கும்பிட்டா ரொம்ப நல்லது. குறிப்பா புத்திர தோஷம் நீங்க, கல்யாண தடை விலக, படிப்புல நல்லா வர, நோய் நொடி இல்லாம வாழ இங்க வந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்கும். இங்க தன்வந்திரி ஹோமம், சனீஸ்வர ஹோமம், செவ்வாய் ஹோமம் செய்ய
செய்யறது விசேஷமான பலனை கொடுக்கும். கோயில் முகவரிய குறிச்சுக்கோங்க. அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில், திருத்துறைப்பூண்டி 614713, திருவாரூர் மாவட்டம். போன் நம்பர்களும் இருக்கு. +943692233992 +99442236444 +98652799137. பரிகாரத்தோட சேர்த்து சில தான தர்மங்களும் செய்யணும். போன ஜென்ம பாவத்தை கழிக்க இது ரொம்ப முக்கியம். பொன்தானம் 40 பொன் உருவங்களை செஞ்சு சதுரமா ஒரு ஹோம குண்டம் அமைச்சு முறைப்படி ஹோமம் பண்ணி அந்த பொன் உருவங்களை ஒரு நல்ல பிராமணருக்கு தானமா கொடுக்கணும். கோதானம் 10 விதமான நிறங்கள்ல இருக்கிற பசுமாடுகளையும் நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு காளையையும் தானம் செய்யணும். அன்னதானம் தகுதியான ஏழை எளிய மக்களுக்கும் சான்றோர்களுக்கும் சாப்பாடு போடணும். இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. போன ஜென்மத்துல பொண்ணுக்காக ஒரு உயிரை எடுத்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல பொன்ன தானம் பண்றதும், உயிரின் சின்னமான பசுவ தானம் பண்றதும், அன்னதானம் செஞ்சு உயிர்களை காப்பதும் கர்மாவை நேருக்கு நேர் சமன் செய்யுது. கடைசியா ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் மந்திரங்கள், கோயில் வழிபாடு, தானம், கூடவே சில மந்திரங்களை விடாம ஜபம் செஞ்சா மனசு சுத்தமாகும், கர்மாவோட தாக்கம் குறையும். காயத்ரி மந்திரம் இது புத்தியை தூண்டி ஞானத்தை கொடுக்கும். போன ஜென்ம பாவத்தை போக்க இந்த மந்திரத்தை 5 லட்சம் முறை ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இது மரண பயத்தை போக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கும். போன ஜென்மத்துல செஞ்ச கொலை பாவத்துக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். காயத்ரி மந்திரத்தோட இதையும் சேர்த்து ஜபிக்கணும். மந்திரம் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஸியம் ஆம்ருதாத். விஷ்ணு அஷ்டாட்சரம் இது மன அமைதியையும் தெய்வீக பாதுகாப்பையும் கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை மனசுல தியானம் செஞ்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லுங்க. வீரபத்ரர் மந்திரம் செவ்வாயால வர்ற கோபம், முரட்டுத்தனத்தை ஒரு நல்ல சக்தியா மாத்த இந்த மந்திரம் உதவும். உங்க வீரத்தையும் தைரியத்தையும் இது தெய்வீக வழியில செலுத்தும். அகத்தியர் சொன்ன பீஜ மந்திரம் ஓம் அகோராயா வீர வீர புரபுர ஹரியரி. இது வீரபத்ரரோட சக்திய வென்ற மந்திரம். இத சாயங்காலம் 6-7 மணி வாக்குல 1,00,000 முறை ஜெபிச்சா சித்தி ஆகும்னு அகத்தியர் சொல்றாரு. ஆக மொத்தம் அஸ்வினி முதல் பாதத்துல பிறந்த நீங்க கேதுவோட ஆன்மீகத்தையும் செவ்வாயோட வேகத்தையும் ஒன்னா பெற்றவங்க. அதனால நீங்க ஒரு வேலைய வேகமா தொடங்குறவங்களாவும் செவ்வாய், அதே சமயம் அதை முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போற ஞானம் உள்ளவங்களாவும் இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கை பாதையில கோபம், பிடிவாதம், புத்திர தோஷம், கண்டாந்த தோஷம்னு சில சவால்கள் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெய்வீக தீர்வு இருக்கு. நான் சொன்ன பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. திருத்துறைப்பூண்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சொன்ன தான தர்மங்களை செய்யுங்க. காயத்ரி மகா மிருத்யுஞ்சய மந்திரங்களை விடாம சொல்லுங்க. இதையெல்லாம் சரியா செஞ்சா உங்க கர்மா வினைகள் கரைஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்தி முழுசா வெளிப்படும். அதன் மூலமா நீங்களும் உங்க குடும்பமும் ஆரோக்கியமா செல்வ செழிப்போட ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழலாம். உங்க காயங்களே உங்களை ஒரு பெரிய வைத்தியரா மாத்தும். இதுதான் பிரபஞ்சத்தோட நியதி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.